இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நேரத்தில் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட தடை. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியல் உடைத்து திருட்டு. மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை. அதிகரிக்கும் வெயில், சிக்னல்களில் பசுமை பந்தல். அரசுக்கு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாராட்டு. தமிழகம் மற்றும் கேரளாவில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் பலர் உயிரிழந்ததை அடுத்து புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடக்கூடாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் விருதுநகர் மற்றும் கேரளாவின் திருச்சூர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்பட்ட விபத்தில் பலர் உயிரிழந்தனர். இதனையொட்டி புதுச்சேரியில் கிராம பகுதியில் இயங்கி வரும் சிறிய பட்டாசு தொழிற்சாலைகளில் போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்துக்கேணி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் வெயில் அதிகரித்து வருவதால் விபத்தை தவிர்க்கும் வகையில் காலை 11 மணி முதல் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் விதிமீறல்கள் ஏற்படாமல் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். கோடை நாட்களை முன்னிட்டு வெயிலின் தாக்கத்தில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் அரசு சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை நாட்களை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி சாலைகளின் சந்திப்பில் உள்ள சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிற்கும்போது வெயிலால் அவதிக்குள்ளாவார்கள் என்பதால் புதுச்சேரி அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக சமூக ஆர்வலர்கள் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைத்து வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசே பசுமை பந்தல் அமைத்ததை அடுத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அரசே பசுமை பந்தல் அமைத்து வருகிறது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற தூய அன்னை லூர்து ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற திருடனுக்கு வில்லியனூர் போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி சுற்றுலா தலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்ற வில்லியனூர் மாதா கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் ஆலயத்தின் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்கு தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணத்தை கொள்ளையடித்திருப்பதாக பங்கு தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை திருடியிருப்பது தெரிய வந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து சுமார் 50,000க்கும் மேல் பணம் இருந்திருக்கலாம் எனவும் பல நாட்களாக கண்காணித்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கின்ற அந்த மாதா கோவில் அருகே இதுபோன்ற திருட்டு சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியின் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை கோட்டக்குப்பத்தில் போதையில் ஓட்டிய கார் மோதி 5 பேர் படுகாயம், 10 வாகனங்கள் சேதம். சென்னையை சேர்ந்த 2 ஜோடிகளை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள்.
விழுப்புரம் மாவட்டம் வில்வநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். இவர் நேற்று முன்தினம் இரவு தனது இருசக்கர வாகனத்தில் கீழ்புத்துப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே வந்தபோது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி தாறுமாறாக வந்த கார் மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்ட முருகனுக்கு தலை மற்றும் உடலில் படுகாயம் ஏற்பட்டது. அடுத்து சின்ன முதலியார் சாவடி அருகே சாலை ஓரத்தில் நடந்து சென்ற மணிகண்டன் மற்றும் பிரபு ஆகியோரை இடித்து தள்ளி நிற்காமல் சென்றது தெரிய வந்தது. இதனை அறிந்து கோட்டக்குப்பம் சோதனை சாவடியில் போலீசார் தடுக்க முயன்றபோது தடுப்புகளை இடித்து தள்ளி அங்கும் 2 பேர் மீது மோதிவிட்டு கார் நிற்காமல் சென்றது. இதனை அடுத்து மரக்காணம் அருகே பொதுமக்கள் காரை மடக்கி பிடித்தனர். காரில் கடும் போதையில் இருந்த தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த முகிலன், தூத்துக்குடியை சேர்ந்த திவாகர், செங்கல்பட்டை சேர்ந்த ஸ்ரீநிதி, அதிமேகா ஆகிய 2 ஜோடிகளை தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் பிடித்தனர். தொடர்ந்து மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ் திமுகவிற்கு வாக்களித்து தோல்வி அடைய செய்ததை கண்டித்து புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். மக்களவையில் 33% மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரை மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் தொடர்பான 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா தொடர்பான 3 முக்கிய மசோதாக்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தேவையான 3இல் 2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் 3 மசோதாக்கள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் பெண்களுக்கான 33% மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து தோல்வி அடைய செய்த காங்கிரஸ், திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன பேரணி நடத்தப்பட்டது. சுதேசி பஞ்சாலை அருகில் இருந்து தொடங்கி அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. பேரணியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்று கையில் பதாகைகளை ஏந்தி காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரசுக்கு எதிரான போராட்டம் காங்கிரஸ் எதிரான போராட்டம். சின்னத்திரை நடிகை சசி லயாவால் நடத்தப்படும் சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ புதுச்சேரி அருகே உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் ஏப்ரல் 25 மற்றும் ஏப்ரல் 26 என 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. மேலும் இவற்றில் 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக சிறிய அளவிலான தொழில் முனைவோரால் நடத்தப்படுகிறது. இவற்றில் பல்வேறு வகையான புடவைகள், ஆபரணங்கள், ஃபேஷன் துணை கருவிகள், கையால் செய்யப்பட்ட கைவினை கருவிகள், வாழ்க்கை முறை உபகரணங்கள், ஆண், பெண், குழந்தைகள் ஆடை வகைகள், கைத்தறி ஆடைகள், மெஹந்தி மற்றும் பல்வேறு வகையான உணவு வகைகள் உட்பட பல வகையான தயாரிப்புகள் இடம்பெறுகின்றன. மேலும் இந்த நிகழ்வு வளர்ந்து வரும் வணிகங்களுக்கும் வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கும் அவர்களின் வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக நிகழ்வு செயல்படுகிறது. சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாகவும் மற்றும் உள்ளூர் திறமைகளை ஆதரிப்பதிலும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களை ஊக்குவிப்பதிலும் பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருள்மிகு முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவம் 5ஆம் நாள் உற்சவம் துளுவ வேளாளர் மரபினர் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்பிறையில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 5ஆம் நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், இரவு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய திருக்குளத்தில் இருந்து அக்னி கரகம் வருகையும், அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன், பரசுராமர், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியர் பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரா. சிவா கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உற்சவதாரர், துளுவ வேளாளர் மரபினர், திருமதி ஆனந்தம்மாள் ஆதீனம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஆனந்தம்மாள் ஆதீனம் அறக்கட்டளை தலைவர் செல்வநாதன், மேலும் கலைவாணன்,
ராஜாராம், சபாபதி, சீனு, ஹரிகரன் மற்றும் சமுதாய முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சிவா என்கிற சரவணன், திருமதி அனந்தமால் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமூகத்தினர் நிர்வாக கமிட்டி வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ரா. பரசுராமன் செய்திருந்தார். முக்கிய நிகழ்வாக வெளியனூர் செல்வி காவ்யாவின் இசைத்தென்றல் குழுவினரின் பரதநாட்டியமும், தொடர்ந்து சிலம்பாட்டம், வான வேடிக்கை, மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரியில் இசை கருவிகளை கொண்டு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட திருமண மேடை திருமணத்திற்கு வந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரை சேர்ந்த வெங்கட்ட நரசிம்மன் ஸ்ரீமதி தம்பதியரின் மகள் லக்ஷ்மி பிரபா என்கிற நிவேதிதா வீணை கலைஞராக உள்ளார். தனது 12 வயது முதல் வீணை இசைக்க பயிற்சி பெற்று 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் கச்சேரி நடத்தியுள்ளார். அரியாங்குப்பத்தில் இயங்கும் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்ந்து இசைத்துறையில் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் நாகர்கோவிலை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற விஷாலுக்கும் திருமணம் நடைபெற்றது. தன்னுடைய திருமண மேடை இசை கருவிகளை கொண்டு அமைக்க அவர் விருப்பப்பட்டார். அதற்கேற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், கடம், தபேலா, நாதஸ்வரம், ஹார்மோனியம், கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை கொண்டு மேடையை அலங்கரிக்க செய்தார். இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வாழை இலை, வாழை கன்று மத்தியில் இசை கருவிகளை வைத்து அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார். 10 பேரை கொண்டு 4 மணி நேரத்தில் இந்த வித்தியாசமான மேடை தயாரானது. இதன் பின்னணியில் திருமண விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் இசை மேடையை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தியதுடன் இசை மேடை பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். கரியமாணிக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கர புறப்பாடு நடைபெற்றது. தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நேரத்தில் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட தடை. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியல் உடைத்து திருட்டு, மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை. அதிகரிக்கும் வெயில், சிக்னல்களில் பசுமை பந்தல், அரசுக்கு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாராட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.